எங்கள் விருந்தினர் சைட்டில் வந்து இது பேஸ்மெண்ட் ஹைட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு, இந்த இடம் வந்து ஒரு ஹாலு, அந்த மூலையில் ஒரு பெட்ரூமு, அது வந்து கிச்சனு, இந்த இடம் வந்து பூஜை ரூமு, டைனிங் ரூம்பு, இந்த இடம் வந்து போர்ட்டிகோ. உங்களுக்கு வந்து ரோட் ஃபேஸிங்கில் நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு. இதுதான் இதோட சைட்டு. அதுபோக நம்ம இங்கே வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து முடிஞ்சு நம்ம இன்டீரியர்லாம் பிளாஸ்டரிங் பண்ணி வந்து கம்பி கட்டி இப்போ நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். இதில் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம உள்ள இன்டீரியரில் காங்கிரீட் போடும்போது நம்மளுக்கு வந்து ஈரம் அடிக்கிறது, கீழேருந்து வெளியேருந்து ஈரம் உரிகிறது, இல்லை குறைக்கும் போது வெளியே தண்ணி வெளியே போகிறது, அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து உள்ள இன்டீரியரில் பூசியிருப்போம். அவுட்ரு மட்டும் பூசினா நல்லது. கிளைண்ட் வந்து ஃபுல்லாகவே பூசினாலே நல்லாயிருக்குங்க மாதிரி எதிர்பார்த்தனால நம்ம ஃபுல்லாகவே பூசியிருக்கோம். அதுபோக நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து நம்மளுக்கு 5 அடி இருக்கனால மேலே இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருக்கோம், சில் ஸ்லாப் மாதிரி கொடுக்காம. அதுவும் நம்ம இங்கே பேஸ்மெண்ட் கட்டியிருக்கிறது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளையாஷ் செங்கல் வச்சு கட்டியிருக்கோம். அதுவே கொஞ்சம் ஈரத்தை உரியாது, ப்ளஸ் நம்ம பூசியிருக்கோம். அதுபோது இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைட் வந்து 5 அடி இருக்கனால நம்ம 2 தடவை சாயில் ஃபில் பண்ணி இது வந்து கன்சல்டேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம இப்போதைக்கு இதில் உள்ள இது. அடுத்தடுத்து இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுபோக இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செலவாயிருக்குங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயில் வீடியோ போடுவோம். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக என்ன செலவாச்சு அப்படிங்கிற பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதோட இது வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் கொஞ்சம் நீங்கள் போய் பார்க்கலாம்.